இன்னைக்கு நான் திருவள்ளூர்ல நிக்கிறேன். உங்க எல்லாருக்கும் நான் ஒரு உண்மையை சொல்றேன். நான் கூட்டணி அமைப்பதற்கு முன்பாடி திமுக கூட்டணி 40 தொகுதியும் வென்றெடுக்கும் என்று கருத்து கணிப்புகள் சொல்லுச்சு. ஆனா இன்னைக்கு கருத்து கணிப்பு என்ன தெரியுமா? தேமுதிக அதிமுக கூட்டணி அமைத்தவுடன் 40 தொகுதிகளில் 30 தொகுதிகளை இந்த கூட்டணி என்ற கருத்து கணிப்புகள் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. இது உண்மை. ஏன் நான் இதை சொல்றேன்? நான் போறேன், ஒவ்வொரு ஊருக்கும் போறேன். மக்கள் ஆதரவு இந்த கூட்டணிக்கு நான் சொன்னது போல புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி கலைஞர் 3 தெய்வங்களோட ஆசீர்வாதத்தோடு, அண்ணன் எடப்பாடியார் ஆசீர்வாதத்தோடு நம்ம வெற்றி வேட்பாளர் நல்லதம்பி அவர்களுக்கு நீங்கள் 3வது நம்பர் பட்டன், போனவனே 3வது நம்பர் பட்டன், கேப்டன் கண்டெடுத்த வெற்றி சின்னமா கொட்டும் முரசு சின்னத்தில் கேப்டனுக்கு நாம ஒரு நன்றி கடன் செலுத்த இந்த தேர்தலை நீங்கள் முறையாக பயன்படுத்துங்கள். எல்லாரும் கேப்டன் இருப்பிடத்துக்கு வந்தீங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன செய்தார்? சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். பசித்த வாய்க்கு சாப்பாடு போட்டார். புரட்சி தலைவி அம்மா உணவகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டார். புரட்சி கலைஞர் கேப்டன் தன் வாழ்நாள் முழுவதும் அனைவருக்கும் உணவளித்து சம்பாதிச்ச சொத்தை மக்களுக்கு உதவிகளை கொடுத்து 45 ஆண்டு காலம் மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு சரித்திரம். அதனாலதான் நான் சொல்றேன், 3 பேருமே மனிதர்களாக பிறந்து இன்னைக்கு தெய்வங்களாக நம்மளை ஆசீர்வாதம் நிஜமா சொல்றேன். இது நேச்சுரல் அலையன்ஸ். இது ஒரு வெற்றி கூட்டணி. இது ஒரு ராசியான கூட்டணி. இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றுல ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஒரே கூட்டணி எப்பயாவது பார்த்திருக்கமா? எப்ப பார்த்தோம்? 2011 புரட்சி தலைவியும் புரட்சி கலைஞரும் அமைத்த அந்த கூட்டணி தான் தமிழக அரசியல் வரலாற்றில் சரித்திரத்தை படைத்தது. அன்றைக்கு அம்மையார் ஜெயா, கேப்டன் விஜயா, ஜெயா விஜயா கூட்டணி மகத்தான வெற்றி பெற்றது. அதே போல இன்னைக்கு 2024 நமது அண்ணன் எடப்பாடியார் அம்மா இல்லாம பொதுச் செயலாளராக தேர்தல். நான் கேப்டன் மறைவுக்கு பிறகு பொதுச் செயலாளராக நான் காணும் முதல் தேர்தல். அதனாலதான் சொல்றேன், 2 பொதுச் செயலாளர்களும் உறுதியோட எத்தனையோ நிர்பந்தங்கள், எத்தனையோ மிரட்டல்கள், எத்தனையோ தடைகள் வந்தாலும் இந்த கூட்டணி தான் அமையும் என்று உறுதியாக அண்ணன் எடப்பாடி பழனிசாமியும் இந்த பிரேமலதா விஜயகாந்தும் பொதுச் செயலாளர்களாக இருந்து இந்த மெகா கூட்டணியை அமைத்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த கூட்டணி மிக போற்றக்கூடிய ஒரு கூட்டணி. எப்பொழுதுமே சொல்வாங்க, இந்த கூட்டணி மக்கள் தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி. இன்னைக்கு நான் களத்துல பாக்குறேன், ஹெட் டு டெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. மேல இருந்து கீழே தொண்டர்கள் வரைக்கும் இணைந்து வேலை பார்க்கிறாங்க. அண்ணன் சகோதர அண்ணன் தம்பியா ஒற்றுமையாக வேலை பார்க்கிறாங்க. கூட்டணி தர்மத்தை மதிக்கிறாங்க. இதுதான் ஒரு வெற்றிக்கான அச்சாரம். இதுதான் ஒரு தேர்தலுக்கான அச்சாரம். நல்லா புரிஞ்சுக்கங்க. இது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்க போகும் தேர்தல். இது ஒரு போர். இந்த போரில் நாம் வெற்றி கண்டே தீர வேண்டும். இன்னைக்கு ஆளும் திமுக, மத்தியில ஆளும் பாஜக, 2 கட்சிகளுக்குமே இந்த தேர்தல் மூலம் நாம் முடிவு கட்டி தீர வேண்டும். இனி வரும் காலங்கள் அதிமுக, தேமுதிக, எஸ்டிபிஐ, புரட்சி பாரதம், புதிய தமிழகம் என்கிற இந்த கூட்டணி மாபெரும் ஒரு வெற்றி கூட்டணியாக நீங்கள் தான் இதை மாற்றணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.